எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. சிலுவை பாதை முன்னுரை. இயேசுவின் திருப்பாடுகளின் பாதையில் பங்கெடுக்க வந்துள்ள இறை சமூகமே, இயேசுவை பாடுகளுக்கும் சாவுக்கும் உட்படுத்த எத்தனித்து கொண்டிருந்த யூத குருக்களின் தலைமை குருவாகிய கைப்பாஸ் சொன்ன நியாயம் என்ன தெரியுமா? மக்களுக்காக ஒருவன் மட்டுமே இறப்பது நலம். ஆம், கிறிஸ்துவின் மரணம் ஒரு தனி நபருக்காகவோ, ஒரு தனி இனத்துக்காகவோ, ஒரு தனி நாட்டுக்காகவோ நிகழ்ந்த மரணம் அல்ல. மாறாக அது மக்கள் அனைவருக்காக, மனித சமூகத்துக்காக நிகழ்ந்த மரணம். உலகின் பாவங்களை போக்க வந்த இறைவனின் செம்மறியாகிய இயேசுவின் பாடுகளில், மரணத்தில், பலியில் மனித சமூகத்திற்கே பங்குண்டு. அந்த சமூகத்தில் நீங்களும் நானும் அடக்கம். நாம் அனைவரும் தனி நபர்கள்தான் என்ற போதிலும், கிராமம், ஊர், நகரம், மாவட்டம், மாநிலம், நாடு, உலகம் என பல நிலைகளில் சமூகத்தின் அங்கத்தினர்களே. இந்த சமூகத்தின் அங்கத்தினர்களாயிருக்கும் நமக்கு உரிமைகள் உண்டு, கடமைகளும் உண்டு. செசாருக்குரியதை செசாருக்கு செலுத்த வேண்டிய அவசியம் அனைவருக்கும் உண்டு. அந்த கடமைகளை செய்ய தவறுகிற போது சமூகம் நலிவுறுகிறது. நலிவுற்ற சமூகத்தில் இயேசுவின் பாடுகள் மறுபிரசன்னமாகிறது. அவற்றில் உங்களுக்கும் எனக்கும் பங்குண்டு. இந்த சிலுவை பாதையின் போது சமூக கண்ணோட்டம் நம்மை வழிநடத்தட்டும். ஒரு சமூகமாக இயேசுவின் பாடுகளை தியானிப்போம், பின் செல்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுட்டதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். சிலுவைப்பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த உத்தம மனசாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும்.
திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். முதல் நிலை. மௌனத்தால் மாற்றங்கள் நிகழ்வதில்லை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர். நீதிமானாகிய இயேசு குற்றவாளியாக்கப்படுகிறார். நிரபராதியான இயேசு தண்டிக்கப்படுகிறார். கை கழுவுகிறது அதிகார வர்க்கம். மௌனம் சாதிக்கிறது மக்கள் மந்தை. தவறான தேர்வு நடந்து முடிகிறது. பரபாஸ் விடுவிக்கப்படுகிறான். இயேசு தண்டிக்கப்படுகிறார். நாடு கெட்டுவிட்டது, அரசியல் மோசமாகிவிட்டது என்று அரசியல்வாதிகள் மீதும் சமுதாயத்தின் மீதும் பழி போட்டுவிட்டு வாழாவிருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? நாட்டில் நிலவும் அவல நிலைக்கு நாமும் ஒரு வகையில் காரணம்தான். அரசியல்வாதிகள் தாமாக முளைப்பதில்லை, அவர்களை தேர்வு செய்வது நாம் தானே. தவறான ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நாம் செலுத்த தவறிய வாக்கு காரணம். தவறான பொருளாதார சமூக கொள்கைகளுக்கு நாம் எழுப்ப தவறிய எதிர்ப்பு காரணம். நல்லவர்கள் தலைமை பொறுப்பை எட்ட முடியாததற்கு நாம் அளிக்க தவறிய ஆதரவு காரணம். தீயவர்கள் தங்கள் தீமையில் தொடர்வதற்கு நாம் கொடுக்க தவறிய குரல் காரணம். அரசியல் ஒரு சாக்கடை என அறிவுஜீவிகள் அர்த்தம் கூறிவிட்டு அக்கறையே இல்லாமல் இருப்பதால்தான் அது ஒரு சாக்கடையாகவே இருக்கிறது. சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்யவும் துணிவில்லை. சாக்கடையில் விழுகின்ற பாமர வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு தரவும் மனமில்லை. இப்படி இருந்துவிட்டு சலித்து கொள்வதில் என்ன பயன்? சமூகத்தில் எது நடந்தாலும் அது நம்மை பாதிக்காதது போல மௌனம் சாதித்துவிட்டு பின் சமூகத்தை குறை கூறுவது எவ்வகையில் நியாயம்? நடக்கும் தவறுகளை கண்டு மௌனம் சாதிப்பதும் ஒரு வகையில் அவற்றை ஆமோதிப்பது போலத்தான். பிலாத்துவின் தீர்ப்புக்கு எதிராக மக்கள் கிளர்ந்திருந்தால், மத குருக்களுக்கு எதிராக யூதர்கள் திரண்டிருந்தால், இயேசுதான் வேண்டும், பரபாஸ் வேண்டாம் என குரல் கொடுத்திருந்தால், ஒருவேளை இயேசுவின் மரணம் தவிர்க்கப்பட்டிருக்கும். நீங்களும் நானும் நன்மைக்கு ஆதரவாக தீமைக்கு எதிராக குரல் கொடுக்க துணிந்தால் அரசியலும் சமூகமும் மாறக்கூடும். நினைவில் கொள்வோம், மௌனத்தால் மாற்றங்கள் நிகழ்வதில்லை. இறைவா, மௌனத்தால் மாற்றங்கள் நிகழ்வதில்லை என்பதை புரிந்து கொண்டு எனது சமூக கடமைகளை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்ய அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இறங்குவோம், சுமைகளை இறக்குவோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் இரக்கம் பெறுவர்.
கள்வர்களும் கயவர்களும் சுமக்க வேண்டிய சிலுவை இயேசுவின் தோள்கள் மீது சுமத்தப்படுகிறது. சுமக்க வேண்டிய தோள்களா அவை? பல்லக்கில் சுமக்கப்பட வேண்டியவராயிற்றே. ஆயினும் காரணமின்றி அவர் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. அவரும் சுமக்கிறார். இன்றைக்கும் காரணமே இல்லாமல் சிலுவை சுமப்பவர்கள் உண்டு. தோள்களில் சுமக்கப்பட வேண்டிய குழந்தைகளின் தோள் மீது சுமைகள் ஏற்றப்படுகின்றன. புத்தக சுமைகளுக்கு பதிலாக கூலி சுமைகளை சுமக்க நேரிடுகிறது. படிக்க வேண்டிய வயதில் பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு செல்லும் குழந்தை தொழிலாளர்களை பார்த்ததுண்டா? அறிவொளி பெற்று தீபமாக சுடர்விட வேண்டிய குழந்தைகள் தீப்பெட்டி தொழிற்சாலையில் தீந்து போகின்றனரே, கவனித்ததுண்டா? இவற்றை பார்க்கும் நாம் இவர்களுக்காய் என்ன செய்திருக்கிறோம்? நாம் என்ன செய்ய முடியும்? இவையெல்லாம் பெரிய சமூக சேவகர்கள் கவனிக்க வேண்டியவை, செய்ய வேண்டியவை என நினைக்கலாம். குறைந்தபட்சம் நம் வீட்டில் நிகழ்வதையாவது பார்த்திருக்கிறோமா? வீட்டு வேலை செய்யும் அந்த பெண்ணின் மகனோ மகளோ படிக்கிறார்களா, படிக்க வைக்கப்படுகிறார்களா என்பதை அறிவோமா? சில நேரங்களில் அத்தகு குழந்தைகளை நாமே வீட்டு வேலைக்கும் அமர்த்துகிறோமே. கொடுமையல்லவா அது? இதில் என்ன தவறு? படிக்க முடியாத அவர்களின் பசியை போக்க வேலை கொடுக்கிறோம். பலன் எங்களுக்கு மட்டுமன்று அவர்களுக்கும் தான் என பட்டென்று பதில் தருகிறது உள்ளம். வறுமை என்னும் வலைக்குள் சிக்கியிருக்கும் அவர்களது நிலையை பயன்படுத்தி அவர்கள் உழைப்பை விலை பேசுவதற்கு வசதியாக இந்த வாதம் இருக்கலாம். ஆனால் இளமையில் கல் என்ற முதுமொழி இந்த குழந்தைகளுக்கு மறுக்கப்படுவதற்கு நாமும் ஒரு காரணம். படிக்க விரும்பியும் வறுமையால் முடியாதவர்களை நாம் இனம் கண்டு உதவும் வரை இந்த குற்றத்தில் நமக்கும் பங்குண்டு. நினைவில் கொள்வோம், சுமைகளை சுமத்துபவர் மட்டுமல்ல, அவற்றை இறக்க தவறுபவர்களும் குற்றவாளிகளே. சுமைகளை சுமப்பவர்களுக்காய் இறங்குவோம். இறங்குவதோடு அவர்கள் சுமையை இறக்கவும் முயல்வோம். இறைவா, சுமைகளை சுமப்பவர்கள் மட்டுமல்ல, அவற்றை இறக்க தவறுபவர்களும் குற்றவாளிகளே என்பதை புரிந்து கொண்டு பிறரது சுமைகளை இறக்கும் இரக்க குணத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை, வித்திட்டோர் மட்டுமல்ல உரமூட்டுபவரும் விஷமிகளே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரை அறிவோர் அநீதியை விட்டுவிட வேண்டும். உலகையை தாங்குகின்ற உன்னத கடவுள் தன் சிலுவையை தாங்க முடியாமல் தரையில் விழுகிறார். சிலுவையின் பாரம் பரமனையே தடுமாற வைத்துவிட்டது. வீழ்ந்து கிடப்பது இயேசுவா? இல்லை இல்லை, விழத்தாட்டியவர்களின் மனிதம்தான் வீழ்ந்து கிடக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு சிலர் வீழ்ந்தவர்களாய் வாழத்தானே செய்கிறார்கள். இன அடிப்படையில் தாழ்ந்தவர்கள் என தரம் பிரிக்கப்பட்டு தாக்குதலுக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாகத்தான் படுகிறார்கள். சுயமரியாதை, மனித கௌரவம் என்பது அவர்களுக்கு மறுக்கப்படத்தான் செய்கிறது. அப்போதெல்லாம் வீழ்ந்து கிடப்பது தனி மனிதன் அல்ல, மனிதம் என்பதை எப்போது உணரப்போகிறோம்? இவையெல்லாம் காலகாலமாக நிலவி வருபவை, நம் கலாச்சாரத்தோடு ஒட்டி பிறந்தவை. இவற்றை களைய நம்மால் முடியாது என கூறி
தப்பித்து கொள்வது நேர்மையின்மை. இனத்தின் பேரால், சாதியின் பேரால், குலத்தின் பேரால் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாகுபாட்டிற்கு நாம் நேரடி பொறுப்பாளர்களாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவை தொடர்வதற்கு நாமும் ஒரு வகையில் பொறுப்பாளிகள்தான். இந்த கொடுமைகளுக்கு எதிராக நடத்தப்படும் போராட்டங்களில் நாம் நம்மையே இணைத்து கொள்ள தயங்குகிறோம், தவறுகிறோம். நம் தனிப்பட்ட வாழ்வில் கூட நமக்கோ என் பிள்ளைகளுக்கோ வரன் தேடும்போது சமூக, சாதிய, பொருளாதார வரையறைகளை நாம் வகுத்து கொள்வதில்லையா? பணி செய்யும் இடத்தில், பங்குத்தளத்தில், பழகும் சுற்றத்தில் அவர்களை சமமாய் கருதி நட்புடன் பழகுவதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து ஒதுங்கியே வாழ்வதில்லையா? அப்போதெல்லாம் சமூக பாகுபாட்டை நாமே ஊக்குவிக்கிறோம் என்பதுதான் பொருள். மனித சமுதாயம் மனு உருவாகிய இறைவனையே கீழே தள்ளி வேடிக்கை பார்த்தது. அவரது சாயல்களான மனிதர்களில் ஒரு சிலரை கீழே தள்ளி வேடிக்கை பார்ப்பதில் என்ன விந்தை இருக்கிறது? நினைவில் கொள்வோம். சமூக ஏற்றத்தாழ்வு என்ற விஷச்செடிக்கு வித்திட்டவர்கள் மட்டுமல்ல, உரமூட்டி வளர்ப்பவர்கள் விஷமிகள்தான். இறைவா, சமூக ஏற்றத்தாழ்வுகளை எதிர்க்கின்ற மனத்துணிவையும் அதனால் வீழ்ந்து கிடப்போரை தூக்கிவிடும் நல்ல உள்ளத்தையும் தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 4ஆம் நிலை, நம்ப முடியாத சில நிஜங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தளர்ந்தோர்க்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றோர்க்கு உதவுங்கள். கல்வாரி பாதையில் ஒரு கோரமான சந்திப்பு நிகழ்கிறது. ஆசையாய் வளர்த்த மகனை அன்பு தாய் சந்திக்கிறார்கள். ஆனந்தம் அல்ல, ஆதங்கத்தோடு. எப்படி அழைத்து செல்லப்பட வேண்டியவரை இப்படி இழுத்து செல்கிறார்கள் என அன்னையின் உள்ளம் குமுறி நம்ப முடியாத சூழலில் அந்த சந்திப்பு நடக்கிறது. வாழ்க்கை பாதையில் நம்ப முடியாத சில சந்திப்பு நிகழத்தான் செய்கின்றன. வாழ்க்கையின் முற்பகுதியில் நாம் சந்தித்த சிலரை வாழ்க்கையின் பிற்பகுதியில் சந்திக்க முடிகிறது. எட்ட உயரத்தில் இருப்பார்கள் என்று எண்ணியவர்களை நெருங்க முடியாத பள்ளத்தில் பார்க்க நேரிடுகிறது. எல்லா தகுதிகளும் இருந்த போதிலும் தகுதியற்ற நிலையில் சிலர் இருப்பதை காண முடிகிறது. நம்ப முடிவதில்லை. ஆனால் அதுதான் நிஜம். பள்ளி பருவத்தில் பிரகாசித்த ஒரு சிலர் போதிய வசதியின்மை, போதிய செல்வாக்கின்மை, போதிய அறிமுகமின்மை போன்ற காரணங்களால் சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்து விடுகிறார்கள். முளையிலேயே தெரிந்த சில விளையும் பயிர்கள் வளரவே முடியாமல் நசுக்கப்படுகின்றன. சிலர் கிள்ளி எறியப்படுகின்றனர். கல்வி கூடங்களிலும் பணியிடங்களிலும் இடஒதுக்கீட்டு முறை இவர்களுக்கு உரிய இடத்தை அபகரித்து விடுகிறது. தகுதி படைத்த இவர்களுக்கு இடம் மறுக்கப்படுகிறது. விளைவு, கனவுகள் கலைந்தவர்களாக வாழ்க்கையின் விளிம்பில் விழி பிதுங்கி இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு பின்தங்கியவர்களுக்கு இன்றியமையாதது தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் இன ரீதியாக மட்டுமே முற்படுத்தப்பட்டவர்களாயும் மற்றெல்லா விதத்திலும் பின்தங்கி இருப்போரின் கதி என்ன? மதம் மாறிய ஒரே காரணத்துக்காக ஒதுக்கீடும் உரிமையும் மறுக்கப்படும் சிறுபான்மையினரின் நிலை என்ன? அரசாங்கத்தின் தவிர்க்க முடியாத சில அணுகுமுறையால் நிகழும் இந்த விபரீதத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்ற கூற்றில் உண்மை இருக்கலாம். ஆனால் நம்முடைய அறிமுகம்
நம்முடைய பரிந்துரை, தம்முடைய பொருளுதவி எல்லோரையும் இல்லையென்றாலும் ஒரு பலரையாவது கரை சேர்த்திருக்கும். செய்தோமா? இல்லையே. நினைவில் கொள்வோம். சோகமான சந்திப்புகளுக்கு காரணமானவர்கள் மட்டுமல்ல, கண்டும் காணாது போகிறவர்களுக்கும் பொறுப்பாளிகள்தான். இறைவா, தகுதி படைத்தோருக்கு சரியான தடம் அமைத்து தந்து அவர்களை உயர்த்திவிடும் தாராள மனம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஐந்தாம் நிலை. காரணங்கள் கூறி கருணையை மறுக்கலாமா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாருக்கும் எப்போதும் நன்மை செய்யவே நாடுங்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் வற்புறுத்தப்படுகிறார். சீமோனின் மனதில் அடுத்தடுத்து கேள்விகள். இவர் நீதிமானா, குற்றவாளியா? குற்றவாளியானால் அவரது தண்டனையில் நான் ஏன் பங்கேற்க வேண்டும்? ஒருவேளை நல்லவராய் இருப்பாரோ? எது எப்படியோ, நாம் செய்யப்போவது உதவி. உதவி செய்வது நல்லதுதானே. அவர் நல்லவரா தீயவரா என்ற கவலை எனக்கெதற்கு என்று எண்ணியிருக்கக்கூடும். மனப்போராட்டம் முடிகிறது. மனமுவந்து உதவுகிறான் சீமோன். வாழ்க்கையின் வழியோரங்களில் நமக்கும் இந்த நிலை ஏற்படத்தான் செய்கிறது. அது சாலையோர பிச்சைக்காரனாய் இருக்கட்டும், அல்லது சான்றிகளோடு வரும் தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும். நம்மிடம் உதவி கேட்டு வரும் அவர்களை பற்றி அடுத்தடுத்து கேள்விகள் எழுந்துவிடும். ஒரு விவாத மேடையே அரங்கேறிவிடும். உண்மையிலேயே இவர் ஏழையா, ஊனமுற்றவரா, தேவையோடு இருப்பவரா, அல்லது ஏமாற்றுகிறவரா? இவருக்கு அல்லது இந்த நிறுவனத்துக்கு செய்யும் உதவி உண்மையிலேயே போய் சேர வேண்டியவர்களை சென்று சேருமா, அல்லது இவர்களே விழுங்கி விடுவார்களா? இது போன்ற பல கேள்விகள் நமக்குள் எழும். இவற்றில் சில நியாயமானவையும் கூட. ஆனால் குதர்த்தமான சில பேர் கேள்விகள் எழுப்பதையே வாடிக்கையாக கொண்டுள்ளனர். சிறு உதவி கூட செய்ய மனமோ அல்லது நல்லெண்ணமோ இல்லாத இவர்கள் தங்கள் சுயநலத்தை மூடிமறைக்க இத்தகைய கேள்விகளை பயன்படுத்தி கொள்கின்றனர். நாம் செய்யும் உதவி சரியான இடத்திற்கு போய் சேரவில்லை என்றாலும், நாம் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் கூட, நம்மை பொறுத்தமட்டில் நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டோம் என்பது ஒரு நற்செயல்தானே. தவறு செய்பவர்கள் தங்கள் தவறுக்கு கணக்கு கொடுக்கட்டும். ஆனால் ஒருவேளை அவசர தேவையோடு ஒருவர் நம்மை அணுகி நாம் குதர்க்கமான கேள்விகள் எழுப்பி அவருக்கு உதவ மறுத்து அதனால் தீராத பேரிழப்பு ஏற்பட்டால் அவர் துயருக்கு நாம் காரணமாக மாட்டோமா? நினைவில் கொள்வோம். உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் தேடுவதை காட்டிலும் உதவி செய்வதற்கு காரணம் தேடுவதே கருணையின் அடையாளம். இறைவா, உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் தேடுவதை நிறுத்திவிட்டு உதவி செய்வதற்கு காரணம் தேடவும், உதவி தேவைப்படுவோரை தேடவும் கருணை உள்ளம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஆறாம் நிலை. நல்லெண்ணம் மட்டுமல்ல, துணிவும் தேவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நற்செயல்களை செய்வதில் முன்மாதிரியாய் இருங்கள்.
இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறார். பொலிவிழந்த அந்த முகத்தை பார்த்த பின்னும் அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. யூத சமுதாயத்தில் இரண்டாம் தரத்தவராய் கருதப்பட்ட பெண்களில் தானும் ஒருத்தி என்றாலும் தடுக்கும் வீரர்களையும் குறுக்கே நின்ற கூட்டத்தையும் பொருட்படுத்தாது முன்னே சென்று இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறார். தடைகளை தாண்டும் துணிவு அவரிடம் இருந்தது. பொலிவிழந்த முகங்களையும் கரைபடிந்த முகங்களையும் நாமும் பார்க்கத்தான் செய்கின்றோம். இயற்கையாகவே நமக்குள் இருக்கும் மனிதம், இரக்கம், அன்பு, தயாள குணம் அந்த முகங்களின் கரைகளை துடைக்க நம்மை தூண்டுகிறது. தன் நெற்றி பொட்டையும் கூந்தலின் பூவையும் இழந்த விதவை பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க மனம் சம்மதிக்கிறது. ஆனால் பெற்றோரும் சமூகமும் எப்படி அணுகுவார்கள் என்ற நினைவு வந்ததும் நல்லெண்ணம் பட்டு போகிறது. வரதட்சணையே வாங்காமல் ஒரு பெண்ணை மணமுடிக்க ஆண்மை அழைக்கிறது. ஆனால் பெற்றோர்களின் நச்சரிப்பு நம்மை தலையாட்டி பொம்மைகளாக மாற்றிவிடுகிறது. மணமேடையே ஏறாத பல முதிர் கன்னிகளின் வாழ்க்கைக்கு அர்த்தம் தர மனமே இல்லாதவர்கள் அல்ல ஆண்கள். ஆனால் தடைகளை மீற தயக்கம் காட்டுகிறார்கள். சமதர்ம சமுதாயம் அமைக்கும் உயரிய சிந்தனை கொண்டு கலப்பு திருமணம் செய்ய தயாராயிருப்போர் இன்றைக்கும் உண்டு. ஆனால் சமூக வேலிகளை உடைத்தெறிய திராணி இல்லாமல் போகிறது. பல பெண்களின் முகங்கள் பொலிவிழந்திருப்பதற்கு காரணம் ஆண்களில் நல்லவர்கள் இல்லை என்பதல்ல, ஆனால் நல்லெண்ணம் கொண்ட அவர்களுக்கு துணிவில்லை என்பதுதான். கட்டுப்பாடுகளை உடைத்தெறிந்த வெரோனிக்காளின் வீரம் இவர்களுக்கு இருக்குமானால் பலருடைய முகங்கள் பொலிவு பெறும். நினைவில் கொள்வோம், சாதனைகள் செய்ய நல்லெண்ணம் மட்டும் போதாது, எண்ணியதை செய்யும் துணிவும் வேண்டும். இறைவா, பொலிவிழந்த வாழ்க்கைக்கு ஒளியேற்ற துடிக்கும் நல்லெண்ணத்தோடு அதை செய்ய தேவையான துணிவையும் தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 7ஆம் நிலை. தண்டனை பெறுவோர் மட்டுமே குற்றவாளிகள் அல்ல. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுகிறார். வீழ்ந்து கிடக்கும் அவரை தூக்கிவிட யாரும் முன்வரவில்லை. மாறாக கீழே கிடக்கும் அவரை துச்சமாய் மிதித்து, ஈனமாய் பார்த்து, ஏளனமாய் பேசி எள்ளி நகையாடினார்கள். ஒன்றை மறந்துவிட்டார்கள். வீழ்ந்து கிடந்தவர் குற்றவாளி அல்ல. அவரை வீழ்த்திய சிலுவையும் அவருக்கு உரியது அன்று. அது அவர் மீது சுமத்தப்பட்டது. இன்றைய சமூக சூழலில் தள்ளாடி விழுபவர்களும் தடுமாறி வீழ்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் வீழ்ச்சிக்கு யார் காரணம் அல்லது எது காரணம்? விபச்சார விடுதியில் தன் உடலுக்கு விலை பேசும் பல பெண்கள் அதை விரும்பி செய்வதில்லை. வறுமை அவர்களை விரட்டியதால் வீழ்ந்து கிடக்கிறார்கள். பிறக்கும் போதே திருடராய் யாரும் பிறப்பதில்லை. தன் வயிற்று பசியையும் தன்னை சார்ந்தோர் பசியையும் தீர்க்க நியாயமான முறையில் முயன்று தோற்று போனவர்களில் பலரே திருடர்கள் ஆகின்றனர். வயிற்று பசிக்காய் திருடிய சிறுவர்கள் பின்பு வாடிக்கையாய் திருடி அதனையே வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கின்றனர். இவர்கள் வேலை தேடிய போது
இடமில்லை என்று விரட்டிய சமூகம் இப்போது சிறை கம்பிகளுக்கு பின்னால் இவர்களுக்கு தஞ்சம் அளிக்கிறது. குற்றங்களை யாரும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் குற்றவாளிகள் பிறப்பதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்களை உருவாக்கியதில் சமூகமாகிய நமக்கும் பங்குண்டு. தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, நாமும் தான். நாம் அவர்கள் நிலையில் இருந்திருந்தால் ஒருவேளை அவர்களை விட மோசமான குற்றங்களை செய்திருக்கக்கூடும். அவர்கள் விழுந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. அவர்களும் மனிதர்களே. அவர்களுக்கு தேவை அனுசரணை, ஆதரவு. அவர்களை சந்திக்க முயன்றோமா? அவல நிலைக்கு காரணம் அறிய முயற்சித்தோமா? ஆதரவான வார்த்தைகளால் தூக்கிவிட முயன்றோமா? நினைவில் கொள்வோம், உள்ளே இருப்பவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள் அல்ல. வெளியில் இருக்கும் நாமெல்லாம் நிரபராதிகளும் அல்ல. இறைவா, வாழ்க்கையின் சிக்கல்களால் சறுக்கி விழுந்துவிட்ட சிலரை பார்க்கும்போது சிறுமைப்படுத்தாமல் ஆதரவாய் நடந்து கொள்ள அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 8ஆம் நிலை. இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதே மேல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நன்மையால் தீமையை வெல்லுங்கள். எருசலேம் மகளிர் இயேசுவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள், கதறி அழுகிறார்கள். இயேசுவுக்கு நிகழ்ந்தவற்றை பார்த்து அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். புலம்புவதால் இவர்களுக்கு என்ன பயன்? தீமையை எதிர்க்காமல் உதிர்க்கும் கண்ணீரால் பயனேதுமில்லை. முடியவில்லை. இல்லை, பயணத்தில் இயேசுவுடன் வாழ்க்கையின் சூழல்களில் நாமும் பலவற்றை காண்கின்றோம். சகிக்க முடியாமல் கண்களை திருப்பிக் கொள்கிறோம். சமூகம் கெட்டுவிட்டது, நியாயம் செத்துவிட்டது, நேர்மை தொலைந்துவிட்டது என புலம்புகிறோம். கணம் நிறைந்த வார்த்தைகளை உதிர்க்கிறோம். நாம் உதிர்க்கும் வார்த்தைகள் உள்ளத்தை சுட்டெரிக்கின்றது. வாழ்க்கையின் சூழல்களில் நாமும் பலவற்றை காண்கின்றோம். சமூகம் கெட்டுவிட்டது, நியாயம் செத்துவிட்டது, நேர்மை தொலைந்துவிட்டது என்று புலம்புகிறோம். கணம் நிறைந்த வார்த்தைகளை சுடுவதில்லை, எனவேதான் உதட்டளவில் நின்று விடுகிறது. மாற வேண்டியவையும் மாற்றப்பட வேண்டியவையும் இவ்வுலகில் நிறையவே உள்ளன. களைய வேண்டியவையும் கழுவப்பட வேண்டியவையும் சமூகத்தில் நிறையவே உள்ளன. கயமையை கண்டு முகம் கசிவதில் மட்டும் என்ன பயன்? அவற்றை களைவதற்கு என்ன செய்தோம்? என் ஒருவனால் என்ன செய்ய முடியும்? ஒரு கை அசைந்தால் ஓசை வராது என்றெல்லாம் கூறி தப்பிக்க பார்க்கிறோம். ஒரு கை அசைந்தால் ஓசை வராது, உண்மைதான். ஆனால் ஒரு கையுமே அசைவில்லை என்றாலும் ஓசை வராது, வரவே வராது. எல்லோரும் ஒதுங்கிவிட்டால் தீமை ஒதுங்காது. வீதியில் இறங்கி வீருடன் எதிர்க்க முடியாமல் போகலாம். ஆனால் குறைந்தபட்சம் நாம் பணி செய்யும் இடங்களிலாவது, நாம் சந்திக்கும் சூழல்களிலாவது, கண்ணெதிரே நடக்கும் தவறுகளையாவது தட்டி கேட்க துணிவு வேண்டாமா? அதையெல்லாம் விட கொடுமை இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் என நாமே தவறு செய்துவிட்டு சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம். காரியம் ஆவதற்கு கையூட்டு கொடுப்பதும், பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க பொய் சாட்சி சொல்வதும் வேண்டாம். வம்பு என்று ஒதுங்கி போவதும் புத்திசாலித்தனமாய் கருதப்படுகிறது. இப்படியெல்லாம் இருந்துவிட்டு சமூகம் கெட்டுவிட்டது என்று
பழி போடுவது முதலை கண்ணீர் வடிப்பதற்கு சமம். இதைத்தான் எருசலேம் மகளிர் செய்தனர். அதைத்தான் நாமும் செய்கிறோம். நினைவில் கொள்வோம். இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதே மேல். இறைவா, இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதே மேல் என்பதை புரிந்து கொண்டு என்னையும் நான் இருக்கும் இடத்தையுமாவது இருளற்ற ஒளி படர்ந்த இடமாக மாற்ற துணை புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 9ஆம் நிலை. உண்டு கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். விழுகின்ற ஒருவனை தடுத்து தாங்குவது மனித குணம். அந்த மனித குணமே மக்கி போனவர்களாய், மனம் இறுகி போனவர்களாய் நிற்கின்றனர் வீரர்களும் மக்களும். வாழ்வின் சில உண்மைகளை பார்க்கும்போது நம் இதயமும் இறுகி போய்விட்டதோ, நம் மனிதமும் மங்கி போய்விட்டதோ என்ற ஐயம் எழுகிறது. விழுபவர்கள் பலர் உண்டு. போதையில் விழுபவர்கள், காமத்தில் விழுபவர்கள், மமதையில் விழுபவர்கள், இப்படி எத்தனையோ பேர். இவர்கள் விழுவதில் சுகம் காண்பவர்கள். இவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தாங்கள் விழுவதை உணரக்கூட முடியாமல் விழுபவர்கள் உண்டு. களைப்பால் விழுபவர்கள், சோர்வால் விழுபவர்கள், நோயால் விழுபவர்கள், அனைத்திலும் கொடுமையாக பசியால் விழுபவர்கள் உண்டு. அதுவும் நம் நாட்டில் நிறைய பேர் உண்டு. தனி ஒருவனுக்கு உணவில்லையேல் ஜகத்தினை அழித்திடுவோம் என பாடிய புலவன் வாழ்ந்த மண்ணில் தனி ஒருவரல்ல, பல கோடி பேர் பட்டினியால், பட்டினி சாவால் மடிந்து போகின்றனர். அரசின் தானிய கிடங்குகளில் உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகின்றனவே தவிர இவர்கள் பசியை போக்க அளிக்கப்படுவதில்லை. அரசின் அலட்சிய போக்கு ஒருபுறம் இருக்கட்டும். நாம் மட்டும் என்ன இத்தகையோர் மீது அக்கறை கொண்டோமா, பரிவு காட்டினோமா? அன்றாடம் அன்னதானம் நடத்தி அன்பை வெளிப்படுத்த வேண்டாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாளாவது பசித்தோரை உண்பிக்க முடியாதா அல்லது கூடாதா? கோலாகலமாய் கேக் வெட்டி கொண்டாடப்படும் பிறந்த நாளன்று மெழுகு திரிகளை ஊதி அணைக்கும் அதே வேகத்தில் ஒரு ஏழையின் வீட்டில் உலை கொதிக்க நெருப்பேற்ற முடியாதா? லட்சங்கள் செலவழித்து நிகழ்த்தப்படும் திருமண பந்தியில் பரிமாறப்படும் பல வகை பண்டங்களில் கொஞ்சமாவது பசித்தோரை போஷிக்க பயன்படக்கூடாதா? எச்சிலை மிச்சத்தை உண்ணும் அந்த பரம ஏழைகளை ஒரு நாளாவது மரியாதையாய் அமர்த்தி உணவு தர முடியாதா? முடியும். ஆனால் இவற்றை பற்றி சிந்திக்கவே நாம் துணிவதில்லை. என்றைக்கும் இல்லையென்றாலும், என்றைக்காவது எல்லோரையும் இல்லையென்றாலும் குறைந்தது ஒருவரையாவது பசியின் தடுமாற்றத்திலிருந்து தூக்கி விடுவோம். நினைவில் கொள்வோம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இறைவா, விழுபவர்கள் எல்லாரையும் தூக்கிவிட முடியவில்லை என்றாலும் பசி கொடுமையால் விழுபவர்களையாவது ஒரு சில நேரங்களிலாவது உண்பித்து தூக்கிவிடும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 10ஆம் நிலை. தலைகுனிவு தனி நபர்க்கல்ல, மனித உணர்வுக்கே.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் காட்டாதோர்க்கு இரக்கமற்ற தீர்ப்பு கிடைக்கும். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். அக்கிரமம் அணை கடக்கிறது. அத்துமீறல் எல்லை தாண்டுகிறது. குற்றவாளிகளுக்கு கூட கொடுக்கக்கூடாத ஒரு அவமானத்தை இறைமகனுக்கு தருகிறார்கள். நிலைமைகள் ஒன்றும் மாறிவிடவில்லை. இன்றும் அத்துமீறல்கள் அன்றாடம் நடக்கத்தான் செய்கின்றன. அரசியல் உலகில் நடக்கும் அத்துமீறல்கள் பளிச்சென்று தெரிகிறது. சமூகத்தில் சாதிய கொடுமை தலைவிரித்தாடுகிறது. மனநல காப்பகங்கள் மிருக சாலைகளை விட மோசமாக நடத்தப்படுகின்றன. மனித மாண்பு மடிந்து போகிறது. சுய கௌரவம் என்ற ஆடை களையப்பட்டு மனிதன் நிர்வாணமாக்கப்படுகிறான். சமுதாயத்தின் ஒரு தளத்தில் மட்டுமே இவை நடப்பதாய் நாம் ஏமாந்து போகக்கூடாது. இளைய தலைமுறையும் இந்த துர்க்குணங்களை உள்வாங்கிக் கொண்டது. கல்லூரி வளாகத்திலும் அதை சுற்றிய சாலைகளிலும் ரேக்கிங் என்ற பெயரிலும் ஈவ்டீசிங் என்ற பெயரிலும் நடக்கும் கொடுமைகள் நாம் அறிந்தவையே. நெருப்பில் துடிக்கும் விட்டில் பூச்சிகளாய் எத்தனை இளம் மாணவ மாணவிகள் சிலர் உள்ளத்தால் செத்து போகிறார்கள். சிலர் உடல் அளவிலும் செத்து போகிறார்கள். விளையாட்டாய் தொடங்கி விபரீதமாய் தொடர்ந்து விபத்துக்களாய் முடிகிறது. இந்த கொடுமை சில நேரங்களில் தற்கொலையாய் தடமாறவும் செய்கிறது. வெட்கப்பட வேண்டியது யார்? ஏளனம் செய்யப்படுவார்களா? இல்லை இல்லை, ஏளனம் செய்பவர்கள். வெதும்பி போக வேண்டியது யார்? இழிவாக நடத்தப்படுபவர்களா? இல்லை இல்லை, இழிவாக நடத்துபவர்கள். இத்தகு கொடுமைகள் பற்றி கேள்வியுறும்போது உறைந்து போகிற இதயம் பின்பு உறங்கி போகிறது. சில நிகழ்வுகளின் அதிர்வுகள் உள்ளவரை மனித உரிமை பற்றி பேசப்படுகிறது. பிறகு வசதியாய் மறக்கப்படுகிறது. மறக்கப்படக்கூடிய ஒன்றல்ல மனித மாண்பு, மறுக்கப்படக்கூடியதும் அல்ல. மனித உரிமையும் மனித மாண்பும் மறுக்கப்படுகின்ற போதெல்லாம் உரத்த குரல் கொடுப்போம். நாம் வாழும் இடங்களில் அதை மதித்து காப்போம். ஆற்றல்களை வளர்த்து கொள்ளும் அதே நேரத்தில் மனித பண்புகளையும் வளர்த்து கொள்வோம். நினைவில் கொள்வோம், மனித மாண்பு மறுக்கப்படுகிற போது இழிவுபடுவது சில மனிதர்கள் அல்ல, மனிதம் என்கிற மாண்பு. இறைவா, உம்மை சாயலாக நீர் படைத்த மனிதன் மாண்புக்குரியவன் என்பதை உணர்ந்து எல்லோரையும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழலிலும் மாண்புடன் நடத்தும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. மனிதன் பிறந்தது சுதந்திரமாய், இருப்பதோ கட்டுண்டவனாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். சிகரம் ஏற்றப்பட வேண்டியவர் சிலுவை ஏற்றப்படுகிறார். மேடைக்கு அழைத்து செல்லப்பட வேண்டியவர் மரணத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். உலகம் மதிக்கும் பணபலம் அதிகார பலம் இல்லாததால் இயேசுவை எந்த எதிர்ப்புமின்றி சிலுவையில் அறைகிறார்கள். இன்றைக்கும் சிலுவைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதில் அப்பாவிகள் பலர் அநியாயமாய் தொங்குகின்றனர். வறுமையின் காரணமாய் என்றோ வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அந்த கடனுக்காக வட்டியை செலுத்தவே தங்கள் உழைப்பையும்
வியர்வையையும் இரத்தத்தையும் நிரந்தரமாக தந்து கொண்டிருக்கும் கொத்தடிமைகள் பணபலத்தால் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அரசியல்வாதிகள் மற்றும் அதிகார வர்க்கத்தினரின் அநீதியான உத்தரவுகளுக்கு பணிய மறுப்பதாலும் அவற்றை எதிர்ப்பதாலும் தண்ணியில்லா காட்டுக்கு மாற்றப்பட்டும் எந்த இடத்திலும் நிலையாக குடிபெயர முடியாதவாறு அடிக்கடி மாற்றம் செய்யப்பட்டும் பழிவாங்கப்பட்டும் ஊழியர்கள் அதிகார பலத்தால் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். சிறுபான்மையோராய் இருப்பதால் பெரும்பான்மையோரின் வற்புறுத்தலுக்கும் வன்முறைக்கும் ஆளாக நேரிடுகிறது. பெருங்குடி மக்கள் வாழும் பகுதியில் பிற்படுத்தப்பட்டோர் சொல்லன்னா துயரத்திற்கும் அவமானத்திற்கும் ஆளாக வேண்டியுள்ளது. இவர்கள் ஆழ்பலத்தால் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். இப்படி பணபலம், அதிகார பலம், ஆழ்பலம் என்ற 3 அணிகளால் அப்பாவிகள் சிலுவையில் அறையப்படும் கொடுமை சமுதாயத்தில் நிகழ்கிற போது அதை வேடிக்கை பார்க்கும் சாமானியர்களாய் இருப்பது கோழைத்தனம். இவற்றை எதிர்க்க தவறுவதும் ஒத்துழைப்பதற்கு சமம்தான். மேலும் இவை ஏதோ சமுதாயம் என்ற பெரிய வட்டத்தில் மட்டுமே நடக்கும் கொடுமையல்ல, குடும்பம் என்ற சிறிய வட்டத்திற்குள்ளும் நிகழத்தான் செய்கிறது. சம்பாதிக்கிறோம் என்பதால் பணபலமும், ஆண் அல்லது பெரியோர் என்பதால் அதிகார பலமும், மாப்பிள்ளை வீட்டார் கூட்டு குடும்பம் என்பதால் ஆழ்பலமும் பெற்று குடும்பத்திலேயே மற்றவர்களை மதிக்காது சிலுவையில் அறைகிறோம். சமூகத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, சமநிலை தராது சிலரை கட்டுப்படுத்தி வைப்பதில் என்ன வீரம் இருக்கிறது? கட்டி வைத்து அடிப்பது வீரனுக்கு அழகல்லவே. நினைவில் கொள்வோம், மனிதன் பிறந்தது சுதந்திரமாக இருப்பதோ கட்டுண்டோனாக. இறைவா, பிறரின் சுதந்திரத்தை மதிக்காது அவர்களை அறைந்து கட்டுப்படுத்தும் கயமையை களைந்து அனைவரின் உரிமையையும் மதித்து பேணும் நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. திருச்சபையின் வித்து, வேத சாட்சிகளின் இரத்தம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். கடந்த காலத்தின் நிகழ்வுகள் அவர் கண்முன்னே வருகின்றன. சிலுவை சாவுக்கான காரணத்தை அந்த நிகழ்வுகளில் அவரால் காண முடியவில்லை. காரணமின்றி தன்னை கொன்றவர்களை கண்ணோக்குகிறார். கோபம் வரவில்லை, கருணை பெருக்கெடுக்கிறது. தந்தையே, இவர்களை மன்னியும் என மன்றாடி மடிகிறார். இன்றைய நாட்களில் காரணமின்றி கொல்லப்படும் கிறிஸ்துக்களின் எண்ணிக்கையும் தாக்கப்படும் கிறிஸ்துக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகின்றன. இயேசு ஒரு சாதாரண யூதனாகவோ, ஒரு பரிசேயனாகவோ அல்லது ஒரு சதுசேயனாகவோ இருந்திருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். அவர் சாவுக்கு கையளிக்கப்பட்டதன் காரணம் அவர் கிறிஸ்துவாக இருந்ததுதான். இன்றைக்கும் கிறிஸ்துவன் சாயல்களாக இருப்பதனால் கிறிஸ்தவளாக இருக்கிற ஒரே காரணத்தினால் தாக்கப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம். நிர்வாணமாக்கப்பட்டு தாக்கப்பட்ட குருக்களாகட்டும், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட கன்னியராகட்டும், உயிரோடு எரிக்கப்பட்ட போதகராகட்டும், அவரது பச்சிளம் குழந்தைகளாகட்டும், இன்னும் தாக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் வரும் எண்ணிறந்த கிறிஸ்தவர்கள் ஆகட்டும், இவர்கள் செய்த குற்றம் என்ன? பள்ளிகள் நடத்தி பாடம் பயிற்றுவித்ததா? மருத்துவமனை நடத்தி ஆரோக்கியம் காத்ததா? சமமாய் பழகி
விழிப்புணர்வு ஊட்டியதா அல்லது தொழுநோயாளருடன் தோழமையாய் இருந்ததா? எது குற்றம்? எதுவுமே குற்றமில்லை. ஒன்றை தவிர கிறிஸ்துவை ஏற்று வணங்கி போதித்து வந்ததுதான் குற்றம். சமுதாய தீமைகளை சாதாரணவர்களாய் பார்த்து திருச்சபையின் வித்து வேத சாட்சிகளின் இரத்தம் பேசாமல் இருந்தால் நாம் சுதேசிகள். அவற்றை களைய இயேசுவின் பெயரால் முற்பட்டால் நாம் விதேசிகள். தாக்குதலுக்கு உரியவர்கள் உடலையும் உணர்வையும் அறிவையும் சீர்படுத்தி ஆன்மாவையும் ஈடேற்ற முயல்வதற்கு கட்டாய மதமாற்றம் என்ற சாயம் பூசி சாபமிடுகின்றனர். மாற்றங்கள் நிகழ்வது அவர்களுக்கு ஆபத்தானது. கடைநிலையில் இருப்போர் முன்னேறிவிட்டால் நாங்கள் முன்னிலை வகிப்பது தொடர முடியாது என்ற பயம். எனவே தாக்குகின்றனர். இவர்கள் மீது நாம் கோபம் கொள்ள மாட்டோம். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் செய்வதறியாது செய்கிறார்கள் என இயேசுவோடு ஜெபிப்போம். கிறிஸ்து பாடுபட்டார், கிறிஸ்தவம் பிறந்தது. நாமும் பாடுபடுவோம், கிறிஸ்தவம் தழைக்கும். நினைவில் கொள்வோம், திருச்சபையின் வித்து வேத சாட்சிகளின் இரத்தம். இறைவா, உடலை கொல்ல முயல்பவர்களுக்கு அஞ்சாமல் ஆன்மாவை கொல்ல முயல்வோருக்கு மட்டுமே அஞ்சவும், இறுதி வரை கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து மரிக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். அம்மா வியாக்குல தாயே, சோகம் மிகுந்தழுதாயோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ. அம்மா வியாக்குல தாயே, சோகம் மிகுந்தழுதாயோ. 13ஆம் நிலை. தரிக்கப்படாத கிளைகள் தணலில் இடப்படும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கனிகளை கொண்டே மரத்தை அறிவர். இயேசுவின் மரித்த உடலை அன்னை மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். பச்சிலம் பாலகனாய் அவள் பாருக்கு கொடுத்த பரமனை பாதகமாய் நடத்தி பாடுகளுக்கு உட்படுத்தி படுகொலை செய்து அவள் மடியில் கிடத்துகிறார்கள். வாலிபத்தில் தன் வாழ்க்கையை துறந்த ஒரு மகனாக இயேசுவை தன் மடியில் தாங்குகிறாள் மரியாள். இயேசுவோ வாலிபத்தில் தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவர். எனவே மரியாள் கலங்கினாலும் தலை குனியவில்லை. இன்றோ வாலிபத்தில் தங்கள் வாழ்வை தொலைக்கின்றனர். பல வாலிபர்கள் தங்கள் பெற்றோருக்கு தீராத கவலையையும் தாங்க முடியாத பழியையும் சுமத்துகின்றனர். வாழ வேண்டிய இவர்களின் வாழ்க்கை பறிபோனது எப்படி? இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே அந்த குழந்தை தாயின் மடியை கடந்து தானாக நடந்து விரைவாய் வளர்ந்து சமுதாய அரங்குக்குள் நுழையும் போதுதான் அதன் குணம் மெருகேறுகிறது அல்லது உருக்குலைகிறது. உல்லாசம் என்ற பெயரில் நண்பர்கள் சுற்றத்தில் கட்டிராத பழக்கங்கள் அவர்களை தொற்றுகிறது. போதை மற்றும் மயக்கப் பொருட்கள் அவர்கள் மதியையும் மனதையும் உடலையும் மெல்ல மெல்ல மங்க செய்கிறது. வெள்ளித்திரையில் வேடம் போடுபவர்களுக்கு இவர்கள் விசிறிகள் ஆகின்றனர். ரசிகர் மன்றங்கள் அமைத்து அதில் பொழுதை கழித்து பொன்னான நேரத்தை விரயம் செய்கின்றனர்.
மயக்க வார்த்தைகள் பேசும் அரசியல்வாதிகளின் மந்திர சொற்களில் தங்களையே இழந்து தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். மொழி, இனம், மதம் என்ற பற்றுக்குரிய விஷயங்களை இவர்கள் மனதில் சில விஷமிகள் வெறியாய் ஊட்ட வன்முறைக்கும் தீவிரவாதத்திற்கும் இவர்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றனர். இறுதியில் காலத்தை தொலைத்து காயங்கள் பட்டு தழும்புகளோடும் வடுக்களோடும் வாழ்க்கையை துறந்து நிற்கின்றனர். சமுதாயத்தில் விரமி கிடக்கும் விஷமம் இவர்களது விரயமான வாழ்வுக்கு காரணம் என்றாலும் வீட்டில் தரப்படாத தயாரிப்பும் வளர்ப்பும் நிச்சயம் மூல காரணமாகும். மரியாளின் வளர்ப்பால் இயேசு மீட்பரானார். நமது வளர்ப்பு உருவாக்குவது மீட்பர்களையா மூர்க்கர்களையா? வளரும் பருவத்தில் திருத்தப்படாத குழந்தைகள் வளர்ந்த பின்னர் திருந்த முடியாத நிலையை அடைந்து விடுவர். அவர்கள் அழிவைக் கண்டு கண்ணீர் விட முடியுமே தவிர அதனை தவிர்க்க முடியாது. நினைவில் கொள்வோம், தரிக்கப்படாத கிளைகள் தணலில் இடப்படும். இறைவா, தரிக்கப்படாத கிளைகள் தணலில் இடப்படும் என்பதை உணர்ந்து எங்களிலும் எங்கள் பிள்ளைகளிலும் தரிக்கப்பட வேண்டிய குணங்களை தரிக்கவும் நன்முறையில் வளர்க்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 14ஆம் நிலை. பாதுகாப்பில் அல்ல, பகிர்வதில்தான் இன்பம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அமைதி ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள் எனப்படுவர். இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். கடவுளுக்கு கல்லறையா? கற்பனை கூட செய்ய முடியவில்லை. ஆனால் அது அனுமதிக்கப்படுகிறது. பாவம் தவிர மற்றெல்லாவற்றிலும் தம்மை போல ஒருவரான இயேசு தெய்வமே சந்தித்த கல்லறையை நாமும் ஒரு நாள் சந்தித்தே தீர வேண்டும். கல்லறை என்ற சொல்லே அதை பற்றிய சிந்தனையை நம்மை கதிகலங்க செய்கிறது. ஆனால் கல்லறைக்கு செல்லும் நாளை யாராலும் தவிர்க்க முடியாது. மருத்துவத்தால் மனிதன் மரணத்தை தள்ளி போட முயன்றாலும் மரணத்தின் பிடி மனித குலத்தின் மீது இறுகிக் கொண்டே இருக்கிறது. வாயில் நுழையா பெயர்கள் சூட்டப்படும். உயிர்கொல்லி நோய்கள் புதிதாய் தோன்றி பரவி பீதியூட்டுகின்றன. இயற்கை சீற்றங்களுக்கு இரையாகி போகும் மனிதரின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. பாதுகாவலின் சிகரமாய் கருதப்படும் வல்லரசின் விண்ணை முட்டும் கட்டிடங்கள் கூட வினாடியில் தரைமட்டமானதையும் அதில் பல உயிர்கள் பலியானதையும் சரித்திரம் பதிவாக்கிவிட்டது. இத்தகு சூழலில் பாதுகாப்புக்கென நாடுகள் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்கின்றன. பாதுகாப்புக்காக செலவிடப்படும் பணம் மக்கள் நலனுக்காய் செலவிடப்பட்டால் உலகின் முகமே மாறிவிடும். வறுமையும் பசியும் பிணியும் அறவே ஒழித்து கட்டப்பட்டுவிடும். ஆனால் முடிவதில்லை. காரணம், அன்புக்கு பதில் அச்சம் அனைவரையும் ஆட்கொண்டு விட்டது. வல்லரசுகளாவதில் கவனம் செலுத்தும் நாடுகள் நல்லரசுகளாவதில் கவனம் செலுத்துவதில்லை. உலகளவில் இவை நிகழ்ந்தாலும் தனிமனித வாழ்விலும் இவற்றின் தாக்கம் தென்படத்தான் செய்கிறது. வல்லரசாக எத்தனிக்கும் நாடுகள் போலவே செல்வந்தனாக வேண்டும், பலசாலி ஆக வேண்டும், வல்லவனாக வேண்டும் என மனிதன் நினைக்கிறானே அன்றி நல்லவனாக இருப்பதில் அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டான். அச்சத்தால் உந்தப்பட்டு தன் வாழ்வின் பாதுகாப்புக்காக பணம் சேர்க்கும் மனிதன் அன்பால் உந்தப்பட்டு பகிர தொடங்கினால் தானும் வாழ்வான், பிறரையும் வாழ வைப்பான். வாழ்ந்தவர்களை காட்டிலும் வாழ வைத்தவர்களே இன்றும் நிலைப்புகள் பெற்றுள்ளனர். நினைவில் கொள்வோம், வாழ்வின் அர்த்தம் பாதுகாப்பில் அல்ல,
பகிர்வதில்தான் அடங்கியுள்ளது. இறைவா, வாழ்க்கையின் அர்த்தம் பாதுகாப்பில் அல்ல, பகிர்வதில்தான் என்பதை புரிந்து கொண்டு பகிர்ந்து வாழவும் பிறரை வாழ வைக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். சிலுவைகள் இல்லா சமூகம் சமைப்போம். இயேசுவின் திருப்பாடுகளின் பயணத்தை ஒரு சமூகமாக பின்தொடர்ந்த நாம் சற்று சோர்ந்து போயிருக்கலாம். சமூகத்தில் இத்தனை கொடுமைகளா, இத்தனை கயமைகளா, இத்தனை களங்கங்களா என்று நம் சலிப்பில் அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் சமூகம் என்பது நம்மை கடந்த ஒன்றல்ல, நம்மையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்வோம். இயேசு என்ற தனிநபரின் வாழ்வும் பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் பாழ்பட்டு கிடந்த மனித இனத்திற்கே மீட்பை தந்தது. புதிய யுகத்திற்கான பூபாலம் பாடியது தனி மனிதர்கள் தொடங்கிய போராட்டங்கள் தான் புரட்சிகளாய் மாறி சரித்திரத்தை திருத்தியது. நீங்களும் நானும் நினைத்தால் மாற்றலாம். முழு உலகத்தை இல்லை என்றாலும் நம் சிறு சமூகத்தையாவது, இன்றைக்கே இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக மாற்றலாம். மாற வேண்டிய சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டிய முதல் நபர் நான் தான் என்ற உணர்வோடு நம்மையே மாற்றுவோம், பிறரையும் மாற்ற முயல்வோம். தனியாக அல்ல, இயேசுவோடு மனம் மாறுங்கள். இறையரசு நெருங்கிவிட்டது என்று அறைகூவலிடும் இயேசுவின் குரல் கேட்கிறது. அது சமூக மாற்றத்திற்கான போர் முரசு கொட்டிவிட்டது. புறப்படுவோம், இயேசுவோடு போர் புரிவோம். வெற்றி நமதே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியும் ஒப்பு கொடுத்து, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.